வாழ்க வளமுடன். இன்று ஒரு குட்டி கதை. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு பெரிய மரம், அது நிறைய பழங்கள். அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வாழறதுக்கு ஆயிரக்கணக்கான குருவிகள் அங்க இருந்துச்சு. அங்க ஒரு வேடன் வரான். வேடன் வந்து தன்னோட அம்புல விஷத்தை தடவி அந்த பறவைகளை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். அவனோட குறி தப்பி அந்த அம்பு எங்க போகுது, அந்த மரத்துல போய் குத்திடுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரம் பட்டு போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பழங்கள் எல்லாம் காய்க்கிறது நிறுத்தினோன்னா என்ன ஆகுது, அந்த பறவைகள் எல்லாம் அந்த மரத்தை விட்டு பறந்து போயிடுது. ஆனா ஒரு பறவை மட்டும் அந்த மரத்திலேயே இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வழியா போன தேவேந்திரன், தேவர்களோட ராஜா இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு, ஏன் நீ மட்டும் இங்க இருக்கிற, கஷ்டப்படுற, மற்ற குருவிகள் மாதிரி நீயும் போக வேண்டியது தானே வேற நல்ல மரத்துக்கு சொல்லும் போது அந்த குருவி என்ன சொல்லுது, தேவராஜா, இந்த மரத்துல தான் நான் பிறந்தேன், இந்த மரத்துல தான் நான் வளர்ந்தேன், இதோட பழங்களை சாப்பிட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அதை விட்டுட்டு போறது கரெக்டா, சரியான்னு கேட்குறேன். அப்போ அந்த தேவேந்திரனுக்கு அந்த கேள்விக்கு பதில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அந்த ட்ரீக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து திரும்பவும் நல்ல ஆரோக்கியமாயி நிறைய பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த மரத்து மாதிரிதான் நம்ம அம்மா அப்பாவும். அவங்க வந்து நமக்கு பழங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருப்போம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீடு எங்க அம்மா அப்பாவை அலட்சியப்படுத்துறாங்களோ அந்த வீடு வந்து எப்படி தெரியுங்களா, வேறு இல்லாத ஒரு மரம் மாதிரி. அஸ்திவாரம் இல்லாம ஒரு வீடு கட்ட முடியுமா? அதே மாதிரிதான் அஸ்திவாரம் வந்து நம் தாய் தந்தையர்கள். அதே நேரத்துல பெரியவங்க அம்மா அப்பாவும் எப்படி இருக்கணும், ஒரு நிபந்தனையற்ற அன்பு இருக்கணும் குழந்தைங்க மேல, அன்கண்டிஷனல் லவ். அதே டயத்துல நம்ம வந்து குழந்தைங்களுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து அன்பு செலுத்தணும். எந்த ஒரு வீடு இதை கடைபிடிக்குதோ அந்த வீடு வந்து செழிப்பா ப்ராஸ்பரஸா இருக்கும், செழிப்பா நல்ல வளர்ச்சி அடையும். அதே டயத்துல கடவுள் எங்கிருந்தாலும் இந்த இயற்கையால் அவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.